டே 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வாரத்தில் நம்ம அடுத்த 100 கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த 100 கேள்விகள் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் கொஞ்சம் சுலபமாகவே பேசலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டாக பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம கண்டினியூஸாகவே ஒரு சீரியஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது செகண்ட் வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷில். நம்ம ஆல்ரெடி 40 பார்த்தாச்சுங்க. இப்போ 41. நீ எப்போது கிளம்புவாய்? when did you leave? when did you leave? திரும்ப சொல்லுங்கள், when did you leave? 42. நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்னாய் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து what did you say? what did you say? 43. அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் what did he say? what did he say? 44. நீ அவளிடம் கேட்டாயா? did you ask her? did you ask her? திரும்ப சொல்லுங்க, did you ask her? 45. உனக்கு உண்மை தெரியுமா? உனக்கு உண்மை தெரியுமா அப்படிங்கிறமல்ல, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா do you know the truth? do you know the truth? 46. இது நிஜமா? இது நிஜமா அப்படின்னு கேட்குறோம்ல, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is this true? is this true? is this true? 47. இது முக்கியமா? இது முக்கியமா அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is it important? is it important? திரும்ப சொல்லுங்க, is it important? 48. உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது இங்கிலீஷில் don't you know? என்ன சொல்லணும்? don't you know? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். 49. உனக்கு எது பிடிக்கும்? which one do you like? எப்படி சொல்லணும்? which one do you like? உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம்ல, அதை வந்து which one do you like? 50. இது உனக்காகவா அப்படிங்கிறோம்ல, அதை இங்கிலீஷில் is this for you? is this for you? நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தோம்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போது பேசலாமா அப்படின்னா can I talk now? can I talk now? நான் இப்போ பேசலாமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? can I talk now அப்படின்னு சொல்லலாம். 52. நீ வண்டி ஓட்டுகிறாயா அப்படிங்கிறமல்ல, அப்போ do you drive? அப்போ drive அப்படின்னா ஓட்டுறது, சரிங்களா? you அப்படின்னா நீ, அப்போ do you வண்டி ஓட்டுறையா அப்படிங்கிறது do you drive அப்படின்னு சொல்லலாம். உன் பள்ளி எங்கே இருக்கிறது? இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். சரி, தெரிஞ்சுக்குங்க. வேர் இஸ் யுவர் ஸ்கூல்? வேர் இஸ் யுவர் ஸ்கூல்? உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. இதுக்கான ஆன்சர் உங்களால் கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உன் கல்லூரி எங்கு இருக்கிறது? உன் கல்லூரி எங்கு இருக்கிறது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு வேலை இருக்கிறதா? உனக்கு வேலை இருக்கிறதா? ஸோ இதுக்கான ஆன்சர் உனக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆன்சரை நான் சொல்லிடுறேன். அதுக்கு do you have a job? உனக்கு வேலை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா do you have a job? உனக்கு வேலை இருக்கிறதா அப்படிங்கிறது do you have a jobனு சொல்லுவோம். 55.
நீ வேலைக்கு சென்றாயா அப்படிங்கிறது, நீ இன்னைக்கு வேலைக்கு போனையா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ கோ டு ஒர்க்? எப்படி கேட்கணும்? டிட் யூ கோ டு ஒர்க்? 56, நீ எங்கு வேலை செய்கிறாய் அப்படிங்கிறது டு யூ ஒர்க் யோ? நீ எங்கு வேலை செய்கிறாயா அப்படிங்கிறது வந்து டு யூ ஒர்க்? டு யூ ஒர்க் யோ? காலையில் என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறது இங்கிலீஷில் டிட் யூ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட்? எப்படி கேட்கணும்? டிட் யூ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படிங்கிறதில்ல, அதே இங்கிலீஷில் டிட் யூ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி 58, நீ இரவு உணவு சாப்பிட்டாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ ஹாவ் அ டின்னோ? டிட் யூ ஹாவ் அ டின்னோ? அப்போ சப்பர்னா என்ன? தெரிஞ்ச ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உன்னுடன் வரலாமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கம் வித் யூ? கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். 60, இங்கே யாருமே இல்லை. இங்கே யாருமே இல்லை. இப்போ யாராவது வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டிலேருந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஸ் நோ ஒன் ஹியர்? இஸ் நோ ஒன் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நீ வெளியே போனாயா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டிட் யூ கோ அவுட்? டிட் யூ கோ அவுட்? நீ வெளியே போனையா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டிட் யூ கோ அவுட் அப்படின்னு கேட்கலாம். 62, நீ அழுதாயா? எப்போ அவன் அழுதுகிட்டே இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரில, அப்போ நம்ம இங்கிலீஷில் அவன் அழுதானா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ க்ரை? எப்படி கேட்கணும்? டிட் யூ க்ரை? 63, நீ சிரித்தாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ லாஃப்? டிட் யூ லாஃப் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ லாஃப் அப்படின்னா நீ சிரித்தாயா அப்படின்னு நம்ம கேட்கலாம். 64, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறத வாட் டு யூ திங்க்? அதாவது நீ என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா, வாட் டு யூ திங்க்? நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னா வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம். 65, நீ சினிமா பார்த்தையா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா, டிட் யூ வாட்ச் த மூவி? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டிட் யூ வாட்ச் த மூவி? நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. டிட் யூ வாட்ச் த மூவி? 66, இந்த கடை எங்கே இருக்கிறது? ஒரு அட்ரஸ் கேட்பாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் இஸ் திஸ் ஷாப்? வேர் இஸ் திஸ் ஷாப் அப்படின்னு கேட்கலாம். வேர் இஸ் திஸ் ஷாப்னு கேட்கலாம். அடுத்து, நீ சிகரெட் பிடிக்கிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூ ஸ்மோக்? எப்படி கேட்கலாம்? டு யூ ஸ்மோக்? திருப்ப சொல்லுங்க. டு யூ ஸ்மோக்? 68, நீ அவனுடன் பேசினாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ டாக் டு ஹிம்? டிட் யூ டாக் டு ஹிம்? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். 69, உன்னிடம் பணம் இருக்கிறதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ ஹாவ் மணி? டு யூ ஹாவ் மணி? இப்போ டு யூ ஹாவ் மணி அப்படின்னா உன்னிடம் பணம் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். நீ பஸ்ஸில் வந்தாயா அப்படின்னு கேட்குறோம்ல, நீ பஸ்ஸில் வந்தாயா அப்படிங்கிறது டிட் யூ கம் பை பஸ்? நீ காரில் வந்தாயா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? டிட் யூ கம் பை கார்? சார் பைக்கில் வந்தாயா? டிட் யூ கம் பை பைக் அப்படின்னு சொல்லலாம். நீ எங்கு இருக்கிறாய் அப்படின்னா இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் யூ? என்ன கேட்கலாம்? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ நவ் அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் இப்பொழுது அப்படின்னு கேட்கலாம். 72, அவர்கள் எப்போது வந்தார்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when did they come? when did they come? அவர்கள் எப்போது வந்தார்கள் அப்படிங்கிறத இப்படி யூஸ் பண்ணலாம். 73, நீ ஏன் அழுகிறாய் அப்படிங்கிற மாதிரி அது இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why are you crying? எப்படி கேட்கணும்? why are you crying? why are you crying? 74, நீங்கள் என்ன வாங்கினீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் டிட் யூ பை? எப்படி கேட்கணும்? வாட் டிட் யூ பை? பைனா வாங்கு அப்படிங்கிற மீனிங். அவன் எங்கு வேலைக்கு செல்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வேர் டஸ் ஹீ ஒர்க்? வேர் டஸ் ஹீ ஒர்க்? வேர் டஸ் ஹீ ஒர்க் அப்படின்னா அவன் எங்கே வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறது ஆன்சர். 75, உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரில, அப்போது நம்ம கடைக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம்.
யார் கதவை திறந்தார் அப்படின்னா அது இங்கிலீஷில் ஹூ opened the door. ஹூ opened the door. அந்த இடி வந்து சைலண்ட். opened டி சவுண்டு மட்டும்தான் இருக்கணும். opened. உங்களால் இதை முடிக்க முடியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ ஃபினிஷ் திஸ். இது உன்னால் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேன் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 79 உன் அம்மா வீட்டில் இருக்கிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா இஸ் யுவர் மதர் அட் ஹோம். உன் அம்மா வீட்டில் இருக்கிறாளா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் மதர் அட் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். 80 இவர்கள் யார் அப்படிங்கிறமல்ல, யார்ப்பா இவங்க அப்படிங்கிறமல்ல, இவங்க யார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹூ ஆர் தே எப்படி கேட்கணும், ஹூ ஆர் தேன்னு கேட்கலாம். ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்கலாம். 81 அவன் எப்போது வந்தான். அவன் எப்போது வந்தான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் when did he come எப்படி கேட்கலாம், when did he come அப்படின்னு கேட்கலாம். யார் அழைத்தார்கள் அப்படிங்கிறது who calledன்னு கேட்கலாம். யார் அழைத்தார்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் who calledன்னு கேட்கலாம். who called you, who called you அப்படின்னு கேட்கலாம். 83 நீ இங்கு ஏன் வந்தாய். நீ இங்கு ஏன் வந்தாய் அப்படிங்கிறது why did you come here. நீ இங்கு ஏன் வந்த, why did you come here. 84 நீ எப்போது தூங்கினாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் when did you sleep. திரும்ப சொல்லுங்க, when did you sleep. sleep sleepனா தூக்கம் அப்படிங்கிறது. 85 அவர் எங்கே போனார். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், where did he go. how to say where did he go. how to say where did he go. அவள் எங்கே இருக்கிறாள் அப்படிங்கிறத where is she. where is she. திரும்ப சொல்லுங்க, where is she. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராகவே உங்களுடைய கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு வாங்க. 87 யார் உனக்கு உதவினார்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் who helped you. சரி, எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க கண்டினியூஸாக. இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். 88 இந்த பொருள் எதற்காக அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ் ஐட்டம் ஃபார். வாட் இஸ் திஸ் ஐட்டம் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் திஸ் ஐட்டம் ஃபார். 89 நீ யாரை சந்தித்தாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நீ யாரை அப்படிங்கிறது whomனு சொல்லுவாங்க. அப்போ whom did you meet. என்ன ஆன்சர், whom did you meet. 90 அவர் எப்போது வந்தார். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா when did he arrive. when did he arrive அப்படின்னு கேட்கலாம். when did he arrived அப்படின்னு கேட்கலாம். when did he arrive. நீ யாருடன் பேசினாய் அப்படின்னு, நீ யாருடன் பேசினாய், யார் அப்படின்னாவே whomனு வச்சுக்கலாம். சரிங்களா. whom did you talk to. whom did you talk to அப்படின்னு கேட்கலாம். 82 உனக்கு சகோதரன் இருக்கிறானா. do you have a brother. உனக்கு சகோதரி இருக்கிறாளா அப்படின்னா எப்படி கேட்கலாம், do you have a sister. do you have a sister. do you have a brother அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அவன் ஒரு மாணவனா அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் ஹி அ ஸ்டூடெண்ட் எப்படி கேட்கணும், இஸ் ஹி அ ஸ்டூடெண்ட்னு கேட்கலாம். இஸ் ஹி அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அது வேலை செய்கிறதா அப்படின்னா டஸ் இட் ஒர்க். அது வேலை செய்தா அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா டஸ் இட் ஒர்க். டஸ் இட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம், பேசலாம். நீ எங்கு வாழ்கிறாய் அப்படிங்கிறது, நீ எங்கிருந்து வர்ற, எங்கே இருக்கிற, உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரில. அப்போ வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ கம் ஃப்ரம்னு கேட்கலாம். வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். நீ நன்றாக ஆங்கிலம் பேசுகிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் எப்படி கேட்கணும், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். டு யூ ஸ்பீக் தமிழ் வெல். டு யூ ஸ்பீக் ஹிந்தி வெல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். அவன் நாளை வருவானா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், வில் ஹி கம் டுமாரோ எப்படி கேட்கணும், வில் ஹி கம் டுமாரோ. டுமாரோன்னு நாளை. சரிங்களா. வில் அப்படின்னா ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுது. உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறது டு யூ லைக் காஃபி. டு யூ லைக் காஃபி. இல்லை உனக்கு டீ பிடிக்குமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் டு யூ லைக் டீ அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. டு யூ லைக் காஃபி அப்படின்னு மாதிரி கேட்கலாம். இது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறமல்ல, இது உண்மையா, நீ சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறமல்ல, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி கேட்கணும், இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன்,
உனக்கு பசிக்கிறதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம அது கொஸ்டின் டைப்பில் கேட்போம். ஆர் யூ ஹங்க்ரி? எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஹங்க்ரி? ஸோ நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட்டாக 100 கொஸ்டின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இந்த 100 கொஸ்டின்ஸையும் நீங்கள் மறக்காமல் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக இந்த வேர்ட்ஸை கண்டினியூஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்குலரில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.